ஊட்டியில் போகிற வழியில் நம்ம இப்போ எங்கே நின்றுட்டு இருக்கோம்னா துளியூர் பக்கத்தில் நின்று வீடியோ எடுத்துருக்கோங்க. இன்றைக்கி நம்ம எல்லோரும் ஊட்டியில் போன இடத்துக்கே போகாமல் வித்தியாசமாக புதுசாக நம்ம மேக்ஸிமம் நிறைய பேர் போகாத பிளேஸை வந்து நம்ம ரிவீல் பண்ண போகிறோங்க இந்த வீடியோவில். மறக்காமல் எல்லோரும் நம்ம வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். வாங்க கைஸ், நம்ம எல்லோரும் நம்ம ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணலாம். இதுதான் நம்மளோட பைக்கு. இதில் தான் இன்றைக்கி நம்ம ஊட்டி போக போகிறோம். வண்டி எடுத்துகிட்டு நேராக பெட்ரோல் பங்க் போயிட்டு டேங்க் ஃபில் பண்ணிவிட்டு அப்படியே ஊட்டி ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இந்த ட்ரிப்போட மொத்த செலவே 1500 தாங்க. பத்திரக்காட்டியாக ஸ்ட்ரைட்டாக போனால் ஊட்டிங்க, அங்கே ஸ்ட்ரைட்டாக போகிறோம். திரும்பியும் நம்ம இந்த பாலத்தை கிராஸ் பண்ணுறோங்க. ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துருக்கீங்க இந்த பாலம். திரும்பியும் நம்ம அந்த பிளாக் தண்டர் வழியாக தான் போக போகிறோம். போகும்போது காட்டுற பாருங்க. இந்த ஊட்டி பிளாக் தண்டர்லாம் நமக்கு ரொம்ப மறக்க முடியாத மெமரிஸ்ங்க. போன வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஃபுல் என்ஜாய்மெண்ட் தான் எப்போவுமே. பிளாக் தண்டர் ஒரு தடவை ட்ரை பண்ணுங்கள், எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள். நல்லாயிருக்கும். அதனாலே ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே ரோட்டில் நின்று வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது பஸ்ஸில் பாட்டை போட்டு டான்ஸ் ஆடி ட்ரைவ் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தாங்க. ஊட்டி தான் போயிட்டு இருக்காங்க போல. ஹாய், ஹலோ கைஸ். இன்றைக்கி நம்ம ஊட்டி போயிட்டுருக்கோம்ல. ஊட்டிக்கு வந்து நம்ம இன்னும் 1 கிலோமீட்டரில் வந்து ஹேர்பேண்ட் வண்டி ஏற போகிறோம். இப்போ என்னாச்சுன்னா நம்மளோட மைக் பிரச்சனை ஆயிடுச்சுங்க. ஃபஸ்ட்டு வீடியோலேயே பிரச்சனை ஆயிடுச்சு. அதை நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கணும். என்னாச்சுன்னா நம்ம ஒரு ஓடிஜி வாங்கணும். ஐஃபோன் தானே யூஸ் பண்ணிகிட்ருக்கோம், 14 யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதனால் ஒரு ஓடிஜி வாங்கினோங்க. அந்த ஓடிஜியில் சார்ஜ் போட்டால் ஏறுது. ஆனால் இப்போ என்ன ஆச்சுன்னா நம்ம மைக்குக்கு யூஸ் பண்ணால் ரிசீவரில் கனெக்ட் ஆக மாட்டேதுங்க. அடுத்து இன்றைக்கி வேறு சண்டேயா, மார்னிங் வேறு ஏர்லியராகவே கிளம்பிட்டோம். மைக்குக்கு இப்போ என்ன பண்ணுறது தெரில. ஃபோனில் தான் வீடியோ எடுத்துகிட்ருக்கோம். ஃபோன் மைக் தான் இது. அப்புறம் பார்த்தீங்கன்னா போகிற வழியில் எங்கேயாவது ஃபோன் ஷாப் இருந்துச்சுன்னா அங்கே பார்க்கலாம் நமக்கு மைக் கிடைக்குதான்னு. அதாவது ரிசீவருக்கு தேவையான ஓடிஜி வந்து கிடைக்குதா, அது ஒர்க் ஆகுதான்னு பார்க்கலாம் நெக்ஸ்ட் வீடியோவில். இப்போது என்னென்னா இங்கே விண்டு ஸ்பீடு வந்து அதிகமாக இருக்குங்க. நம்ம காலையிலே வெதர் ரிப்போர்ட்டில் பார்த்தோம் 5 கிலோமீட்டர் வரைய விண்டு இருக்குன்னு. ஆனால் பைக்கில் வரும்போது அதை விட விண்டு அதிகமாக இருக்குது. இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம போகும்போது பேசினா சவுண்டே கேட்க மாட்டுது. பேசுனா சுத்தமாக கேட்கல. நான் பேசிக்கிட்டே அந்த வீடியோ ப்ளே பண்ணி பார்த்தேன். சுத்தமாக சவுண்டே எனக்கு கேட்கவே மாட்டுது. சரிங்க, உங்களுக்காக நான் வந்து இப்போ என்ன பண்ணுறேன்னா வீடியோ எடுக்கிறேன், முடிஞ்ச அளவுக்கு வாய்ஸ் கொடுக்குறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வீட்டில் போயிட்டு வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி போடுறேங்க. அவ்வளோதாங்க. நம்ம ரயில்வே கேட் கிராஸ் பண்ணி அவ்வளோதான் ஹேர்பேண்ட் பண்ணிட்டு வந்து ஏற ஆரம்பிச்சாச்சு. இங்கே தான் டாய் ட்ரெயின் வந்து இங்கே தான் ஸ்டார்ட் ஆகும். ஊட்டி வரைக்கும் டாய் ட்ரெயின் இருக்குது. ஹாய், ஹலோ கைஸ். நம்ம இன்றைக்கி வந்து மானை பார்த்துட்டோங்க வர வழியில். பாருங்கள், போடுது உங்களுக்கு தெரியுதா இல்லையா தெரில. இது பாருங்க, அந்த ஒரு மாட்டு இருக்கு பாருங்க. இதுவே வேற லெவலில் இருக்குங்க. இதெல்லாம் உங்களுக்கு பார்க்க கிடைக்குமா தெரில. நம்ம குன்னூர் வழியில். வெல்கம் டு ஊட்டி ஃபஸ்ட்டு ஏர்பேண்டில் ஏரியாச்சுங்க. அப்படியே போயிட்டே இருக்க வேண்டியதான். ஆனால் இன்னைக்கு டே வந்து 19/6/2026 வந்து இன்னைக்கு வந்து அவ்வளோவாலாம் இல்லைங்க. ரொம்ப சில்லுன்னு இருக்கும். மழை பெய்யுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அந்தளவுக்குலாம் இல்லை, ஓகேவாக தான் இருக்குது. மேகமும் இல்லை. இன்னைக்கு கிளைமேட் நல்லா இருக்கு. ஹலோ கைஸ், பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி இருக்குங்க. இதுலேயே பாலத்துக்கு அடுத்த பக்கம் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்குங்க. சரியான சில்லுன்னு இருக்குங்க. கையெல்லாம் அப்படியே விரைக்குது. இங்கே பாருங்க, ஹெல்மெட்டை பிடிச்சிட்டு இருக்க. உண்மையிலே வேற லெவல்.
மஸ்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஊட்டி ஒரு இடம் எல்லோரும் சுற்றி பார்க்க வேண்டிய இடம் இல்லைன்னா ஊட்டி ஒன்று. கைஸ், ஊட்டி வரைக்கும்னா இந்த பாட்டியம்மா கடையில் வந்து நிச்சயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் 2-3 தடவை இங்கே டீ குடிச்சிருக்கேன். உண்மையிலே பெட்டராக இருக்குங்க. பஜ்ஜியெல்லாம் சூடாக போட்டு தருவாங்க. ஹாய் ஹலோ கைஸ், நம்ம இன்னைக்கு இப்போ எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா குன்னூர் ரயில்வே ஸ்டேஷன் தான் வந்திருக்கோம். பார்த்தீங்கன்னா உள்ளே என்ன ட்ரெயின் வரலங்க. இந்த ட்ரெயினில் வந்து டாய் ட்ரெயினில் புக் பண்ணி போக முடியாதவங்க இந்த நார்மல் ட்ரெயினில் போவாங்க. இதுக்கும் டிக்கெட் 30 to 40 ரூபா அவ்வளோதான் வருது. ஆனால் 41 கிலோமீட்டர் வந்து 60 நிமிஷத்தில் கவர் பண்ணிடுது. உண்மையிலே 1 மணி நேரத்தில் நம்ம 2 மணி நேரம் ஆகுது மலை ஏறுறதுக்கு. ஆனால் இது 1 மணி நேரத்துலேயே ஏறிடுது. சூப்பருங்க. ஆனால் இதுலேயே போகலாம். நீங்கள் மேட்டுப்பாளையம் டு ஊட்டிலாம் இருக்குங்க. இதுலேயே போகலாம். ஒரு நாளைக்கு 5லேருந்து 6 ட்ரெயின் அவைலபிள் இருக்குது. இந்த மாதிரி ட்ரெயின். அவ்வளோதாங்க. குன்னூர் ரயில்வே ஸ்டேஷன் பார்த்துட்டு அப்படியே ஊட்டி திரும்ப ஏற ஆரம்பிச்சாச்சுங்க. அடுத்து நம்ம நேரம் எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா ஒரு சர்ப்ரைஸான இடத்துக்கு தான் போகிறோம். அது பின்னாடி வீடியோவில் பாருங்கள் ஃபுல்லாக. இந்த இடத்துக்கு நம்ம உள்ளே போகும்போது டிக்கெட் எடுத்து தாங்க போகணும். டிக்கெட் வந்து பர் பர்சனுக்கு 10 ரூபா தான். அதுமாதிரி ஃபோட்டோ ஷூட்லாம் எடுக்கணும்னா இங்கே போட்டுருக்கு. அவங்ககிட்ட அனுமதி வாங்கிட்டு தான் ஃபோட்டோ ஷூட்டு இதெல்லாம் எடுக்கணும். கேமரா வச்சு எடுத்தால் ஃபைன் போட்டுருவாங்களாமா. ஹாய் ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா உங்களுக்காண்டி ஒரு முக்கியமான பேச ரிவீல் பண்ண போகிறாங்க. அதாவது நம்ம ஹாய் நானா படம் பார்த்துருப்பீங்க. பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அந்த ஹீரோயின் என்ட்ரியில் ஒரு ரயில்வே ஸ்டேஷன் வரும் இல்லையா, லவ் டயல், அந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு தாங்க வந்திருக்கோம். உண்மையிலே சூப்பராக இருக்குங்க. சின்ன ஸ்டேஷன் தான், ஆனால் ஒர்த்து. இங்கே வந்து எல்லோரும் பாருங்கள். ஆனால் இங்கே பிளாட்ஃபார்ம் டிக்கெட் வாங்கிட்டு தான் வரணும். வீடியோ எடுக்கிறதுக்கு பர்மிஷன் வாங்கணும். பிளாட்ஃபார்ம் டிக்கெட் வாங்குறது வந்து 10 ரூபா தான் ஒரு ஆள் பர் பர்சனுக்கு. முக்கியமாக எல்லோரும் இங்கே வந்து பாருங்கள் லவ் டயல் ஸ்டேஷன். முக்கியமாக ஊட்டி வந்தால் இது ஒரு பிளேஸ். பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 8:30 சம்திங்கு நம்ம ஊட்டியே வந்தாச்சுங்க. ஸ்டேஷன் நிறைய நீட் அண்ட் க்ளீனாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. லவ் டயல் ஸ்டேஷன் ஏதோ சோரெலாம் கட்டிகிட்டு இருக்காங்க. நம்ம ப்ரோ அப்படியே நின்று ட்ரெயின் தான் பார்த்துட்ருக்காரு. வீடியோவில் பார்த்தீங்கனாலே தெரியும் லவ் டயல் ஸ்டேஷன் ரொம்ப சின்ன ஸ்டேஷன் தான். ஆனால் இங்கே நிறைய பேர் வந்து வீடியோ ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்க. அவ்வளோதான் கைஸ், ட்ரெயின் வந்துருச்சு. நமக்கு ட்ரெயினை பார்க்க கொடுத்து வச்சுருக்கு. அம்மணிக்கிலே 3 ட்ரெயின் வந்துருச்சுங்க. எல்லாமே மேட்டுப்பாளையம் டு ஊட்டி தான். அதுவும் நார்மல் இன்ஜின், ஸ்டீம் இன்ஜின் தான் பார்க்க. அதே மாதிரி இதில் ஒரு பெட்டிக்குமே ஒரு இன்சார்ஜ் இருக்காங்க. இந்த ட்ரெயின் வந்து ஒரு 5 நிமிஷம் கூட நிற்கல, வந்த உடனே கிளம்பிடுச்சு. ஒவ்வொரு இன்ஜினுக்கும் கார் இருக்காங்க. ஒவ்வொரு எல்லாம் இருக்காங்க. டிக்கெட் ப்ரைஸு சீட்டை பார்த்துக்கலாம். இதுக்குள்ள வந்து வேற ப்ரைஸ். இது வந்து சும்மா அது ப்ரீமியம், இது வந்து நார்மல். இது வந்து டீசல் இன்ஜின். குன்னூர் போய் தான் அந்த இது போகுதா. நமக்கு வந்து மேட்டுப்பாளையம் இது வந்து குன்னூரில் போயிடும். போன உடனே இந்த இன்ஜினை கழட்டிடுவானே, அங்கே ஒரு ட்ரெயின் வரும். அதில் இந்த இன்ஜினை மாற்றிட்டு அந்த ட்ரெயின்லாம் வந்துட்டு போனதுக்கப்புறம் ட்ராக்கில் அப்படியே கொஞ்சம் தூரம் நடந்து போய் பார்த்துட்டு வாங்க. உண்மையில நல்லா இருக்குது. இந்த பக்கமும் அந்த பக்கமும் நடந்து போனால். சும்மா லவ் டயல் ஸ்டேஷன் பக்கத்தில் தான் நடந்து போயிட்டுருக்கோம். அந்த ட்ராக்கில் கொஞ்சம் தூரம் நடந்து போனீங்கன்னா ஒரு டனல் மாதிரி இருக்குது. அது சின்ன டனல் தான், அதை பார்த்துக்கலாம். கொஞ்சம் தூரம் போயிட்டு 2 மணி நேரம் ஒரு டிக்கெட் எடுத்திங்கன்னா 2 மணி நேரம் வரைக்கும் அந்த ஸ்டேஷனில் இருக்கலாங்க. அலௌட் இருக்குது. அதுக்கப்புறம்
வீடியோ ஃபோட்டோ எடுக்கிறது வந்து முக்கியமாக வந்து அவங்ககிட்ட பர்மிஷன் வாங்கணுமா, பர்மிஷன் வாங்கிட்டு தான் எடுக்கணும். அதேமாரி கேமரா வச்சு ஃபோட்டோ வீடியோஸ் எடுத்திங்கன்னா ஃபைன் போடுவேன்ற மாதிரி அங்கே போர்டில் போட்டுருந்துச்சு. அதனால் ஒரு தடவை நீங்கள் பர்மிஷன் கேட்டு எடுங்க எந்த வீடியோ எடுத்தாலும். வீடியோவில் பார்த்தீங்கனாலே தெரியும் லவ்டேல் ஸ்டேஷன் ரொம்ப சின்ன ஸ்டேஷன் தான். ஆனால் இங்கே நிறைய பேர் வந்து வீடியோ ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்க. 2 விதமான ட்ரெயின் வருதுங்க. குன்னூர் வரைக்கும் வந்து மட்டும்தான் நம்ம ஸ்டீம் இன்ஜின், அதாவது டாய் ட்ரெயின் வருது. அதுக்கு மேலெலாம் நம்ம நார்மல் இன்ஜின் உள்ள ட்ரெயின் தாங்க வருது. அதேமாதிரி டாய் ட்ரெயினில் புக் பண்ண முடியாதவங்களுக்கு நார்மல் இன்ஜின் ட்ரெயின் இருக்குங்க, அதில் புக் பண்ணி வந்துக்கலாம். ஆனால் மேக்ஸிமம் புக்கிங் வந்து 1 மந்த்துக்கு முன்னாடி அப்படி பண்ணால் தான் நமக்கு வந்து கிடைக்குது புக்கிங்கு. மேக்ஸிமம் நீங்கள் சும்மா வந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக வேணால் அந்த ட்ரெயினில் வரலாமே தவிர வேறு ஒன்றும் ட்ரை பண்ணுற அளவுக்குலாம் ஒன்றும் நல்லா இல்லைங்க. யாராவது ட்ரெயினில் அந்த ட்ரெயினில் போனவங்க யாராவது இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள், அது எப்படி இருந்துச்சு அந்த எக்ஸ்பீரியன்ஸு. முடிஞ்சால் நான் நெக்ஸ்ட் டைம் வரையில் உங்களுக்காக அந்த ட்ரெயினை புக் பண்ணி ஒரு தடவை ட்ரை பண்ணி காட்டுறேங்க. இதுவும் மேட்டுப்பாளையம் டு ஊட்டி ட்ரெயின் தாங்க. இது வந்து ஒரு 5 நிமிஷத்துலேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் நின்றுச்சு. எல்லாம் ஃபோட்டோ எடுக்கிறவங்க அப்புறம் வீடியோ எடுக்கிறவங்களாம் இதில் ஏறி எடுத்துகிட்டு இருந்தாங்க. உண்மையில் நல்லா இருந்துச்சு. ஃபோட்டோ வீடியோலாம் எடுக்கணும்னா இந்த ட்ரெயின் வந்து நல்ல ஒரு 45 to 9 போனீங்கன்னா இந்த ட்ரெயினில் வந்து அந்த ரிங்கு கொடுப்பாங்க தெரியுமா, முன்னாடி அந்த கையில் போட்டு போகிறாருல, மாட்டிருக்கான். எல்லாருமே இந்த ஸ்டேஷனில் இறங்கி ஃபோட்டோ வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஃபோட்டோ வீடியோ எடுக்கிறதுக்கு போனால் இங்கே போங்க ஃபஸ்ட்டு. இது வந்து மூவியில் வரும், நிறைய மூவிங்க எடுத்துருக்காங்களாமா சொல்லியிருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு. ஆனால் அந்த மூவியில் பார்க்குற மாதிரி இல்லைங்க. மூவியில் கலரை கூட்டு வேறு லெவலில் இருக்கும். ஆனால் இப்போது பார்க்குறதுக்கு நல்லா இருக்கு, ஆனால் ரொம்ப நல்லா இருக்குங்க. வந்து ஒரு தடவை விசிட் பண்ணுங்க. அவ்வளோதாங்க. டைம் பார்த்தீங்கன்னா 9:30 ஆச்சு. அப்படியே லவ்டேல் ஸ்டேஷனை பார்த்து முடிச்சுட்டு அப்படியே அடுத்த பிளேஸுக்கு கிளம்பியாச்சுங்க. அடுத்த முக்கியமான பிளேசஸ் எல்லாம் இருக்குது பின்னாடி வீடியோவில், கன்ஃபார்ம் பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே அந்த ட்ரெயினும் கிளம்பிடுச்சு. அவங்களுக்குலாம் டாட்டா பாய் பாய் போட்டு கிளம்பியாச்சுங்க.